கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக. இன்றைய ஜீவ வார்த்தையாக 101வது சங்கீதம் 2-3 வசனங்களை வாசிக்கிறேன். நன்றாய் கவனிங்கள். உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். வழி விலகியவர்களின் செய்கையை வெறுக்கிறேன், அது என்னை பற்றாது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம். தாவீதின் வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்து தாவீது பக்தன் சொல்கிறார், என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். உம்மை விட்டு வழி விலகக்கூடியவர்களை நான் வெறுக்கிறேன் என்று தாவீது பக்தன் சொல்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உத்தமமாய் என் வீட்டிலே நடப்பேன். அன்பான தேவனுடைய ஜனமே, இதை நாம் நம்முடைய வீட்டில் எப்படி நடக்கிறோம்? உத்தம இருதயத்தோடு நாம் நடக்கிறோமா? நம்முடைய மனைவி, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம் குடும்பத்தாருக்கு. ஆண்டவருடைய கண்கள் உத்தமமாய் வாழக்கூடிய பிள்ளைகள் என்பது நோக்கமாய் இருக்கிறது. அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி கொண்டு இருக்கிறது. உத்தமமாய் நடக்கக்கூடிய பிள்ளைகளை, பிரியமான தேவனுடைய ஜனமே, நான் வாழக்கூடிய காலம் கடைசி காலம். இன்று எங்கு பார்த்தாலும் தீமைகள் தலைவிரித்து ஆடுகிறது. ஒரு ஒளியின் அந்த வெளிச்சத்திலே நான் பார்க்கும் பொழுது அங்கே தூசுகள் நிறைந்து காணப்படும். ஒரு ஓட்டிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்திலே நாம் உற்று நோக்கும் பொழுது நிறைய தூசுகள் மிதக்கும். ஆனால் அதே போன்று இன்றைய உலகத்திலே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே தீமையான காரியங்கள் எங்கும் நிறைந்து காணப்படுகிறது. நாம் தீமையிலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். பிரியமானவர்களே, தாவீது பக்தன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன். அன்பான தேவனுடைய ஜனமே, நான் தீமையிலிருந்து நான் விட்டு விலக வேண்டும். தீமை விட்டு விலக வேண்டும். நான் உத்தம இருதயத்தோடு நாம் இந்த பொல்லாத உலகத்திலே நாம் வாழ வேண்டும். பிரியமானவரே, நம் இருதயத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். வீட்டிலே உத்தமமாய் நான் நடக்க வேண்டும். நாம் அப்படி நடக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த பர்வத்திலே நமக்கு ஒரு இடம் உண்டு. அதுவே ஆண்டவருக்கு பிரியம். இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே உத்தமமாய் வாழ பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரமபிதாவே, இந்த காலை வேளைக்கு நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த செய்தி கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. தாவீது சொன்னாரே, என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்வேன் என்று சொன்னார். ஆண்டவரே, ஆம் தகப்பனே, உத்தமமாய் நடக்க வேண்டும். தீங்கான காரியத்தை எங்கள் கண்முன் வைக்கக்கூடாது. ஆண்டவரே, தீமையை பார்க்கக்கூடாது. சாமி, இதுமாய் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. குடும்பத்தை சந்திங்க. தேவைகள், பாரங்கள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவரே நீக்கி போடும். சாமி, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். வானத்தை பூமிப்படுத்த வல்லமுள்ள கரம் நம்முடைய பிள்ளைகள் நாளே ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். பரலோகத்தின் பரம தகப்பனே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.